சுட சுட சோத்தில் தக்காளி ஊறுகாய். தக்காளி ஊறுகாயும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அப்படி பிணைஞ்சு அப்படி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ருசியான டேஸ்டான தக்காளி ஊறுகாயோட ருசி அப்படி இருக்கும். பிணையமேதே நாக்கு ஊறுது, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த தக்காளி ஊறுகாய் நெய் ஊற்றி சுடுசோத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டு ருசி பார்த்துருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி ஊறுகாயும் நெய்யும் ஊற்றி சாப்பிட்டா துஜா மையாத்துன்னு சொல்லும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுடுது. பிஸ்மில்லா. ஆஹா, என்ன ருசிடா பா! அப்படி தான் ருசியாக இருக்குது தக்காளி ஊறுகாய்க்கும் நெய்க்கும். அது அப்படியே சுட சுட ஒரு டப்பாவில் கட்டி அப்படியே வயக்காட்டில் உட்காந்து அப்பளம் தொட்டு சாப்பிட்டா அப்பளோ ஒரு அருமையாக இருக்கும். சுடுது. சொத்தை கட்டியாச்சு. இந்த சோறு எனக்கு போதும் மத்தியானத்துக்கு. அமுக்கி இதில் ஒத்தக்காய் சப்பளம் வறுத்து வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஊறுகாய் போட்டு சோறு திங்க பிடிக்கும். மத்தியானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. இது போதுமானது. கடையில் போய் சாப்பிடாம ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான்.